விபத்திற்கான பௌத்திக் அவர்களை நாங்கள் தற்பொழுது பேட்டி நேர்கொண்டு கொண்டிருக்கின்றோம். ரௌஃபிக் அவர்கள் முஸ்லிம் காங்கிரஸின் மதுரை மேற்கு பிரதேச சபைக்கான அண்மையில் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் உறுப்பினராக செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த வகையிலே அவரிடம் அந்த செய்தியை உங்களுடைய இடத்துக்கு ஒட்டும் சார்பில் நாங்கள் கேட்கின்றோம். தாங்களை பற்றி வார்த்தைகள் கூறுமாறு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மாந்தை மேற்கு பிரதேச சபையில் முஸ்லீம் காங்கிரஸ் சார்பிலே 16 அங்கத்தவருடன் போட்டி போட்டு அதிலே நான் மட்டும் வரக்கூடிய தெரிவு செய்யப்பட்டேன். ஒரு முஸ்லீம் காங்கிரஸ் சார்பிலே ஒரே ஒரு பிரதிநிதியாக நான் தெரிவு செய்யப்பட்டுள்ளேன், மக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ளேன். ஆகவே தருணத்தில் நான் என்னை தெரிவு செய்தமைக்காக மக்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். நீங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் போட்டியிட்டு ஒரு உள்ளூராட்சி சபை உறுப்பினராக வந்ததற்கு இடத்தில் மற்றும் சார்ந்ததற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்ட அதே வேளையில் நீங்கள் ஏன் இந்த அரசியலுக்குள் வருவதற்கு காரணமாக எந்த விடயங்கள் அமைந்திருக்கு என்பதை கூற முடியும்? எனக்கும் அரசியலுக்குள் வருவதற்கும் எனக்கும் சொற்றம் கூட எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தும் மாந்தை மேற்கு பிரதேச சபை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக மாந்தை மேற்கு பிரதேசத்தில் உள்ள எமது மக்கள் பல அரசியல்வாதிகளால் ஏமாற்றப்பட்டு வருகின்றார்கள். நான் நினைக்கின்றேன், இலங்கையிலேயே எமது பிரதேசம் மட்டுமே மிகவும் ஒரு பாதிக்கப்பட்ட பிரதேசமாக, யாராலும் கணக்கெடுக்கப்படாத ஒரு பிரதேசமாக, எந்த அபிவிருத்தியும் மேற்கொள்ளப்படாத ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. நான் இம்மண்ணில் பிறந்தேன் என்ற ஒரே நோக்கத்துக்காக என்னால் இயன்றவரை எனது பிரதேசத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் எனது மக்கள் பலரின் வேண்டுகோளுக்கு அரசியலுக்கு அப்பால் விருப்பமற்று இருந்தாலும் எனது பிரதேசத்தை என்னால் இயன்றவரையாவது முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக பல மக்களின் வேண்டுகோளுக்கு நான் அரசியலிலே தூண்டு கொண்டேன். அவ்வாறு நீங்கள் அரசியலில் புரிவதற்கு பல காரணங்களை நீங்கள் குறிப்பிட்டாலும் ஏன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற கட்சியை பிரதானமாக தெரிவு செய்தீர்கள் என்பதால் நீங்கள் அடுத்த கேட்டார். வன்னியை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், வன்னியிலேயே ஒரு கொள்கை ரீதியாக மிக நீண்ட காலமாக எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாதவாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பல அரசியல் தலைவர்களை உருவாக்கி, பொதுவாக முஸ்லிம்களை பொறுத்தவரையில் முஸ்லீம் என்ற ஒரு மகன் அரசியலுக்கு நுழைய வேண்டும் என்றால் அது முஸ்லிம் காங்கிரஸில் இருந்துதான் சென்ற வரலாறுகள் உங்களுக்கு தெரியும். ஆகவேதான் ஒரு என்னை பொறுத்தவரை வரையில் நான் பார்த்தேன், ஒரு நேர்மையான உண்மையான ஏமாற்றுக்கள் அற்ற முஸ்லிம்களுக்கு என்று குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இந்த முஸ்லிம் காங்கிரஸ் காணப்பட்டது. நான் இந்த அத்தோடு சிறுபான்மை தமிழாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், சிறுபான்மை மக்களுக்கு என்று ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இந்த முஸ்லிம் காங்கிரஸ் காணப்படுவதால் நான் இந்த கட்சியை தேர்ந்தெடுத்தேன். அடுத்ததாக ஒரு முக்கியமான கேள்வி தற்பொழுது எங்களுடைய அந்த இணையதள சேவையோடாக மக்கள் மத்தியிலே நாங்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு ஆய்வு பிரகாரம் இந்த உள்ளூராட்சி சபையின் மாந்தை மேற்கு பிரிவில் அரசாங்க கட்சியுடன் கேட்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கேட்டிருந்தால் உள்ளூராட்சி சபையின் ஆட்சியை கைப்பற்றி இருக்க முடியும் என்று மக்கள் சில கருத்துக்கள் கூறுகின்றார்கள். அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? மக்களின் கருத்துக்களோடு நானும் ஒன்று வந்தேன். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார்கள், எமது தலைவர் அவர்களிடம் நீங்கள் இலங்கையிலேயே சேர்ந்து கேட்க வேண்டிய இடங்களில் சேர்ந்து கேளுங்கள், தனித்து கேட்க வேண்டிய பிரதேசங்களில் நீங்கள் தனித்து கேட்கலாம் என்ற ஒரு சுதந்திரமான முடிவை முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருக்கு ஜனாதிபதி அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அந்த வகையிலே எனது கருத்தும் ஒன்று இருந்தது,
மாந்த பிரதேசத்தை பொறுத்தவரையில் சேர்ந்து கேட்டால் நிச்சயமாக நாம் ஆட்சி அமைக்க முடியும் என்ற கருத்தில் கொண்டிருந்தேன். ஆனால் மாந்த பிரதேசத்தில் வன்னியிலே காணப்படுகின்ற தற்போதைய அமைச்சரின் நம்பிக்கையினம் காரணமாக, அதாவது அமூக மக்களின் வாக்குகளை நாம் எடுத்தும் எமக்கு அந்த பிரதேச சபையிலே எமக்குரிய வாய்ப்பை அவர் தருவார் என்ற நம்பிக்கையினம் காரணமாக அமைச்சரிடம் இருந்த நம்பிக்கையினமும் அவர் நேர்மையற்ற தன்மையின் காரணமாக நாம் முஸ்லிம் காங்கிரஸிலே தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துக்கு தள்ளப்பட்டோம். அடுத்ததாக தற்பொழுது வடமாகாண முஸ்லிம்களில் 95% புத்தளம் பிரதேசத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையில் மாந்தே மேற்கு பிரதேச முஸ்லிம்களும் புத்தளத்தில் குறிப்பிட்ட உளுக்காப்பள்ளம், தில்லையடி போன்ற ஏனைய கிராமங்களில் வாழ்கின்றார்கள். இந்த மாந்தே மேற்கு பிரதேசங்களில் உள்ள அதிகமான முஸ்லிம்கள் உரிய சொந்த இடங்களில் மீள குடியேறவில்லை. இவர்களுடைய அபிவிருத்தி தொடர்பாக தங்களுடைய இன்றைய அரசியல் நிலையில் எவ்வாறு நீங்கள் மேற்கொள்ள போகின்றீர்கள்? நிச்சயமாக மிக நீண்ட காலங்களுக்கு பின்னர் அல்லாஹ் தஆலாவினால் எமக்கு தரப்பட்டுள்ள ஒரு கிருபை, நாம் எமது சொந்த பூமியில் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா எமக்கு மிகுந்த நாட்களுக்கு பின்னர், மிகுந்த ஒரு அடாவடித்தனங்களின் பின்னர் எமக்காக ஒரு நிலையை ஏற்படுத்தி தந்துள்ளார். எனவே நாம் இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து எமது பூமியில் நாம் நிம்மதியாக தலை நிமிர்ந்து அகதி என்ற பெயர் இல்லாமல் நான் இந்த மண்ணுக்குரிய மகிந்தன் என்ற வகையில் மக்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற அவா எனக்கு நீண்ட காலமாக காணப்பட்டது. இருந்தும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் எமது இடம்பெயர்வு கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேல் சென்றுள்ளதால் இன்னொரு பரம்பரை புத்தகத்திலே நிலைத்திருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது. எனவே எனது கருத்து என்னென்றால், முழுமையாக இந்த மக்கள் மீண்டும் சொந்த இடங்களுக்கு போக முடியாவிடனும் புத்தகத்திலே பிறந்த பிள்ளைகளுக்கு புத்தகத்திலே உள்ள இட வளங்களை கொடுத்துவிட்டு பரம்பரையாக எமக்கு பாரம்பரியமாக உள்ள நில வளங்களை நாம் சென்றடைந்து நிம்மதியாக எமது தாயகத்தில் நாம் வாழ வேண்டிய ஒரு சூழலும், நாம் சுதந்திரமாக வாழ வேண்டிய ஒரு நிலையும், நாம் இன்னொரு மனிதனுக்கு ஒரு அடிமையாகவோ அடிமைத்தனமாகவோ அகதி என்ற பெயருடனோ வாழாது நாம் நானும் இலங்கையன், நானும் எமது ஊரில் பிறந்தவன், நானும் நிம்மதியாக வாழ வேண்டும், எனக்கும் சகல சுதந்திரமாக வாழக்கூடிய சகல உரிமைகள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும், எமது பிரதேசத்தை முழுமையாக அபிவிருத்தி செய்ய வேண்டும், கட்டியெழுப்ப வேண்டும், எமது மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நான் இன்று எனது பணியை ஆரம்பித்துள்ளேன். அடுத்ததாக கேள்வி, சொந்த இடத்தில், அதாவது மாந்தே பிரதேசத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம் கிராமங்களுக்கும் தங்களுடைய நிதி ஒதுக்கீடை எவ்வாறு நீங்கள் அந்த மக்களுக்கு வழங்க போகின்றீர்கள்? நிச்சயமாக நாம் எமது தலைமைத்துவத்துடன் பல தடவை பேசியுள்ளோம். எமது பிரச்சனைகளை மிக தெளிவாக மாந்தே மக்களின் பிரச்சனைகளை எடுத்துக் கூறியுள்ளேன். அவரும் எனது மாந்தே பிரதேசத்தில் மிகுந்த அக்கறையாக இருக்கின்றார். கணிசமான நிதி ஒதுக்கீடை எமது மாந்தே பிரதேசத்திற்கு ஒதுக்கி தருவதாக அவர் கூறி, எமது மாந்தே பிரதேசத்துக்கு பொறுப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஃபாரூக் லோயர் என்பவரையும் எமது மாந்தே பிரதேசத்துக்கு டிசிபி தலைவராக தெரிவு செய்து என்னையும் தலைவர் செய்துள்ளார். நீங்கள் இருவரும் சேர்ந்து இந்த மாந்தே பிரதேசத்தை முற்றுமுழுதாக அபிவிருத்தி செய்து முன்னெடுக்க வேண்டியது உங்கள் கடமை என்று அண்மையில் என்னிடம் கூறியுள்ளார். எனவே நிச்சயமாக மாந்தே பிரதேசத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லிம் தமிழ் கிராமங்களுக்கும் எமது நிதி ஒதுக்கப்பட்டு சகலருக்கும் உரிய அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கு நாம் நிச்சயமாக முன்னிணைப்பாக அதனை தீர்மானித்து அச்செயலிலே ஈடுபட்டுள்ளோம்.